ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 68:3-4 எப்படியா வாசிக்கிறோம்? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா என்று சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு 1000 நாமங்கள். அதை எதை சொல்லி நாம் துதிப்பது என்று சொல்லி நமக்கே தெரியாது. அவர் நமக்கு எல்ஷடாயாய், நமக்கு எபினேசராய், நம்முடைய வாழ்க்கையில் யெகோவா ஈராக, யெகோவா நிசியாக, யெகோவா ஷாலமாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ரஃபாவாக, சேனைகளின் கர்த்தராக இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் அணுகாதபடி, எந்த விதமான அந்தகார சக்திகள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் தாமே நம்மை எல்லாற்றிலிருந்து பாதுகாத்து இந்த நாளிலும் அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நான் அவருக்குரிய விதத்தில் அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நம்மை நாமே ஆண்டு சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். உலகத்தை பார்க்கும்போது, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வருத்தம், சஞ்சலம், வேதனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ விதமான ஆபத்துகள், விபத்துகள், எத்தனையோ விதமான அழிவுகள், நாசங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நாம் கண்டு நம்முடைய இருதயம் பதபதிக்கிறது. இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இத்தகைய காரியங்கள் மீண்டுமாய் வராதபடி, தேவனுடைய கோபாக்கினை மீண்டுமாய் இந்த உலகத்தில் ஊற்றாதபடி தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லா விதத்திலும் நாம் இந்த இடத்துல சேஃபாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், எல்லாவற்றிலும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலை பார்க்கும்போது வெள்ளத்தினாலும் பெரிய விபத்தினாலும் அநேக மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். பலர் தங்களுடைய எல்லா விதமான உடைமைகளை இழந்து அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். திறப்பின் வாசலை நின்று கர்த்தர் தாமே தேசங்கள் மீது இரக்கம் பாராட்டும்படியாய், கர்த்தர் தாமே தேசத்தின் மீது தயவு பாராட்டும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஆராதனை செய்வது மட்டுமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அந்தகார சக்திகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேசங்களிலே பொல்லாத அந்தகாரமான மக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அந்தகாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் இந்த உலகத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த ஆராதனை வேலையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கர்த்தர் நாமத்தை நாம் ஆராதிப்போமா? கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, வானத்தை உமக்கு சிங்காசனமாய் பூமி உமக்கு பாதப்படியாய் கொண்ட மகத்துவமுள்ள ராஜாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வீட்டிலே கூடியிருந்தாலும் தேவ பிரசன்னம் எங்கள் மீது இறங்கி வரட்டும் அப்பா. அந்த பிரசன்னத்துக்கு தடையா இருக்கிற எங்களுடைய குறைகளை, குற்றங்களை எல்லாம் தேவன் மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மன்னிப்பீராக. இயேசுவே, எங்களுக்காக இப்போதும் பிதான் வலது பாசில வீற்றுக்கொண்டு பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருக்கிற அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்யும். நீதாமே இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதிக்க பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஆராதிக்க உதவி செய்யும். ஜெபிக்கிற போது ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் விடுதலை தருகிற ஆண்டவர் என்பதை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும். வேத வசனங்களை தியானிக்கும் போதும் அப்பா, அந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஸ்திரப்படுத்த உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமை நான் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆராதிக்கிற பிள்ளைகளோடு இருந்து தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் Glory of God Illuminated Church சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் தாமே மகிமைப்படும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு விசை நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர் நம்ம ஆராதிக்கலாமா? அவர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இதை நம்ம உணர்ந்தவர்களாக ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை நம்ம செலுத்தும்படியாய் நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த சில மணி நேரங்களை ஆண்டோட பாதத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை நாம அர்ப்பணிப்போமா? ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆமென். ஆண்டவரே வா, எங்க முன்ன நீங்க வாங்க ஆண்டவரே, உங்க முன்ன நாங்க நடக்கணுமப்பா. தினமும் ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் உறவாடும்படியான ஒரு வாழ்க்கைய எங்களுக்கு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். நம்மோடு கூட நடக்கிற தேவன் அவர். அவர்தான் நமக்கு அடைக்கணும், அவர்தான் நம்மளுக்கு தஞ்சம், அவர்தான் நம்மளுக்கு கேடகம். அது உணர்ந்தவர்களா நம்ம நாமே வாயில திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. தலைவர் நீரே, உம்மையன்றி
இருப்பவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. Hallelujah. We praise you Jesus. We honor you Father. அப்பா உங்களால தான் நாங்க இடத்துல இருக்கிறோம். நீர் தான் ஆண்டவரே எல்லாமே. நீங்க தான் எங்களுக்கு ராஜா. நீர் உயர்ந்தவரா, சிறந்தவரா, பெரியவரா, அற்புதங்கள் செய்கிறவராய் அப்பா எங்களுக்குள்ளே அனுதினமும் எங்களோடு கூட வசிப்பவராய் இருக்கீங்க. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. Hallelujah. 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 இந்த நல்ல நாளில உங்களோடு கூட நான் ஒரு சில வேத பகுதிகளை இந்த ஆராதனையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். பெலிஸ்தியர் ஆசாரிப்பு கூடாரத்தை அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் இடத்தில் இருந்து அவர்கள் சிறைப்படுத்தி போன போது அது அந்த ஆசாரிப்பு கூடாரம் அவர்கள் மத்தியில் இருந்த நாட்களில் எல்லாம் அவர்களுக்கு சஞ்சலம் தான். விசேஷமா 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல நான் வாசித்த பொழுது பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியில என்னதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் திறந்து பார்த்தது நிமித்தமாக 50,070 பேரை அன்று ஆண்டவர் அடித்தார். ஒரு பெரிய சங்காரம் உருவானது அங்க. அதனால அவங்க பயந்து போனாங்க. ஆண்டவருடைய பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் என்ன என்று அவர்கள் பார்க்கும்படியாக செய்த அந்த தவறுதல் நிமித்தமாக ஒரு பெரிய சங்காரம் அந்த நாட்களில் உண்டானது. இது நிமித்தமாக பெலிஸ்தியர் பயந்து போனாங்க. இது இருந்தா இனிமே நம்ம கிட்ட இருந்தா நமக்கு இன்னும் பெரிய ஒரு ஆபத்து, எல்லாரும் அழிந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது இத அவங்க ஜனங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல பாக்குறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாக கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்களாம். இந்த நாளில ஆண்டவரை நம்ம தரிசிக்கணும்னா ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும், அவருடைய சந்தோஷம் நம்ம கூட இருக்கணும், அவருடைய சமாதானம் நமக்குள்ள நிலைத்து இருக்கணும், அவருடைய அந்த அற்புத சுகமளிக்கும் வல்லமைகள் நம்மளோடு கூட இருக்கணும், அவர் நமக்கு நல்ல ஒரு மருத்துவராக நமக்கு இருக்கணும். அப்படின்னா நம்ம முதல்ல நாம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நல்ல நேரத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புற காரியம்னா ஆசாரிப்பு கூடாரம் அந்த பெட்டியானது எலியாசாரை அந்த பெட்டி நிமித்தமாக எலியாசாரை முதல்ல அவங்க பரிசுத்தம் பண்ணினார்கள். வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 20 வருஷம் எலியாசார் அதை பார்த்துட்டு இருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, எங்களை மறந்துட்டாரு, பெலிஸ்தருக்கு மத்தியில எங்களை அடிமைகளாக அவர்கள் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா மனம் கசந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டுக்கொண்டதன் பிரகாரமாக அன்று அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்போது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைய நாட்களில அஸ்திரோத்தையும் பாகால்களுமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. பொய் சொல்லுகிறது, நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுறது, எரிச்சல் அடைகிறது, மற்றவங்க மேல கோபப்படுறது, இன்னும் மற்றவங்களை இழிவா பேசுறது, அநேக பாகால்களுக்குரிய காரியங்களும் அஸ்திரோத்துக்குரிய காரியங்களும் நம்ம இந்த நாட்களில் செய்துட்டு இருக்கிறோம். சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வான் பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளில வேத வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எச்சரிக்கிற சத்தம் இதுதான்.
நமக்குள்ள இருக்கிற அந்த பாகால்களுக்குரிய காரியங்கள், அஸ்திரத்திற்குரிய அருவருப்பான காரியங்கள், ஒளி மறைவாக செய்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம அதை விட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே இந்த காலங்களில விசேஷ விதமாக ஆலயத்துக்குள்ள கூட நம்ம போக முடியாத காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது அதற்குரிய காரியங்களை நம்ம மன்னிப்பு கேட்போம்னா ஆண்டவர் உண்மையாகவே நமக்கு மனம் இறங்குவார். அது மாத்திரம் இல்லாம அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 9வது வசனத்துல சொல்லப்பட்டுகிறது, இவர்கள் எல்லாரும் அதுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களை தாங்கள் தாழ்த்தி அன்றைய தினத்திலே உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி அங்கே அறிக்கை செஞ்சாங்க. ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டார். இந்த நிமித்தமாக சாமுவேல் என்ன பண்ணார், அவர் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்படி செஞ்சது நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணாராம், பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ண வந்த பொழுது மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல நாட்களிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தார். end of that war என்னாச்சு அப்படின்னா 12ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேலுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆம் பிரியமானவர்களே, இம்மட்டும் உதவி செய்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இம்மட்டும் பாதுகாத்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பெரிதான இந்த கொரோனா வைரஸில் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனை பேர் இதுல இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக கஷ்டப்பட்டோம், அவதிப்பட்டோம்ன்றது நம்மளுக்கு தெரியும். உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவார். அன்று சாமுவேல் நிறுத்தி ஒரு தூணை நிறுத்தினாரு. அதுக்கு எபினேசர் அப்படின்னு பெயர் வச்சாரு. காரணம், இம்மட்டும் உதவி செய்தார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க, எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவி நீங்களே என்று சொல்லி இந்த பாடல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எபினேசர் நீதானியா இதுவரை உதவி நீரே. என்னோடு கூட மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எபினேசர் நீதானியா இதுவரை உதவி நீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி
விட்ட எங்களுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை விட இந்த உலகத்துல எங்களுக்கு யாருமே என்று சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஜீவனை தந்தவர் இயேசு நீங்க தான் அப்பா. எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பவர் நீங்க தான் ஆண்டவரே. We praise you Jesus. We praise you ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். உமக்குரிய துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டா இந்த உலகத்தில் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை விட எங்களுக்கு யாருமே இல்லைங்கப்பா. அப்பா, நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோட சொல்றோம் அப்பா. என்னோட கூட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிற காரியம், நீங்க அவரை விட்ட யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம பிடிச்சு கொள்ளும் பொழுது உண்மையில அவர் நமக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராக இருப்பார். நீங்க போதும் என்று சொல்லலாம், நீங்க போதும் என்று சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது உண்மையில ஆண்டவர் நமக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்து, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட கொள்ள நோயா இருந்தாலும், எப்படிப்பட்ட பயங்கரவாதங்கள் மத்தியில எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சொல்ல வேண்டியதப்பா, உம்மை விட்ட எங்களுக்கு யாருமே இல்லைங்கப்பா. உம்மை விட எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை விட எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா, என் இயேசுவே, நீங்க தான் எங்களுக்கு ராஜா, எங்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே. என்னோட கூட சேர்த்து இந்த பாடலை பாடுங்க அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஹல்லேலூயாப்பா, ஒவ்வொருவரோடும் ஆண்டவரை நீங்க இடைப்பட்டு பேசுங்க ஆண்டவரை. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அப்பா நீங்க பேசுங்க. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை அவர்கள் அவருடைய வாயிலிருந்து அறிக்கை பண்ணட்டும். உம்மை விட்டு அவர்களுக்கு யாருமே இல்லை என்று அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். உமக்கே ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறட்டும் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு கண்ணம் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஒரு முறை சொல்லுவோம், நீங்க போதும் எனக்கு, ஏசு போதும் எனக்கு, ஏசு போதும், ஏசு போதும், ஏசு போதும் எனக்கு, ஏசு போதும் எனக்கு, ஏசு போதும் எனக்கு, ஏசு போதும், ஏசு போதும், ஏசு போதும் எனக்கு. ஆமாண்டவரப்பா, நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. என் இயேசுவே, நீங்க எங்களுக்கு போதும் ராஜா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ள வசிக்கும் பொழுது ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவற்றிலே வாழ்ந்த எங்களே ராஜா நீங்க மீட்டெடுத்தீங்களே அப்பா. சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஒரு பால் இருக்கிற ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை ராஜா தெரிந்தெடுத்து பலி செலுத்தினான் என்று நாங்கள் வேதத்துல வாசித்தோம் அப்பா. என் தேவன் என் இயேசுவே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா பாவம் அறியாத நீர் ஆண்டவரே அப்பா பாவம் ஆடுகிற எங்களை மீட்கும் பொருட்டு ராஜா அப்பா எங்களுடைய பாவங்களை சுமந்தீங்களே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்க ஆண்டவரே நீர் எங்களுக்காக மனுவாகி ராஜா, எங்களுக்காக ஆண்டவரே பாவமாகி ராஜா அந்த சிலுவையில, அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களை மீட்க வந்த இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க போதும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா அப்பா, நீங்க போதும் எங்களுக்கு. எங்களை ரட்சித்தவர் என் இயேசு, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு போதுமா ராஜா, நீங்க போதும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக காரியங்கள் மேல நாங்கள் ஆண்டவரை நம்பிக்கை வைத்திருப்போமா? நான் ப்ளீஸ் ராஜா தயவு செய்து எங்களை மன்னியுங்க. மறுபடியும் நாங்கள் பாவம் செய்யாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக பாவம் செய்து உம்மை அப்பா துக்கித்தது போல ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் அந்த பாவத்திலே விழாதபடி என் தேவமே என்னோட வாழ்க்கையில அப்பா நீங்க வாங்க. நாங்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம்.
உங்களுக்காக வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நீங்க வேண்டும். முற்றிலுமாக நீங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை உண்மை மாத்திரம் அப்பா உயர்த்த, மகிமைப்படுத்த, கனப்படுத்த நாங்களும் எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரை அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ அனுதினமும் அப்பா எப்படி எலியசாரை இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக்கினாங்களோ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்துக் கொள்வதற்காக என் தேவன் பரம அப்பா அந்த ஆசாரியனாக ஆண்டவரை, பாவம் அறியாத பிரதான ஆசாரியராக ஆண்டவரை உம்மை நாங்கள் அப்பா முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உம்மோடு வாழ எங்களை நாங்கள் அனுதினமும் அப்பா பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாழ கிருபைகளை தரும்படியாக எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் என் மீட்பரின் இயேசு ராஜா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 7 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த தேவன் இம்மட்டும் உதவி செய்த அந்த சர்வ வல்லவர் இனிமேலும் நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த 8வது மாதத்துல இந்த ஓய்வு நாள் சாயந்தர வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்கிற என் சகோதர சகோதரி, கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே உங்க மத்தியில வாசம் பண்ணுகிறார். அவர் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த ஒரு 10 நிமிஷம் உண்டாக்கின அந்த சர்வ வல்லவருடைய சமூகத்துக்கு முன்பதாக தேசத்துக்காக, சபைக்காக மற்றும் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான நெருக்கங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று, முடிந்தவர்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை கைகளை பிடித்துக்குங்க. கைகளோடு கைகளை பிடித்து கொண்டு நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். அந்த சர்வ வல்லவரை நோக்கி பார்க்க போறோம். அந்த ராஜாவை நோக்கி பார்க்க போறோம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல எப்போதும் பேரணும். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். அந்த தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். இயேசுவா, இயேசுவா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல் ஷடாய் இருக்கிறீர், எல் ரோவா இருக்கிறீர், யெகோவா ரஃபாவா இருக்கிறீர், சுகம் தரும் தேவனா இருக்கிறீர். நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயமானது. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. உம்முடைய நாமத்துல ஆண்டவரே எல்லாம் நடுங்கும் ஆண்டவரே. அந்த நாமத்தை நாங்க உடையவரா இருக்கங்க ஆண்டவரே. எங்களை நீங்க ஏற்றுக்கொள்வீராக, ஏற்றுக்கொள்வீராக, ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லுகிறோம். அப்பா, இந்த சாயங்கால வேளையில, இந்த ஓய்வு நாள் சாயந்தர வேளையில உங்க சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிற அப்பா, என்னுடைய சபையாய், சபை ஜனங்களாய், குடும்பமாய் இருக்கிற அப்பா பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. இந்த 7 மாதங்கள் எங்களை அளவாய் அவ்வளவாய் நடத்தி வந்தீரே. எல்லா விதமான நெருக்கங்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொண்டீரே. எல்லா விதமான துயரங்களுக்கும் ஆண்டவரே நீர்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிற வல்லவரா இருக்கிறீரே. உண்மை நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில கர்த்தருடைய கரம் பா
எங்க ஜனங்கள் மேல இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும். எப்பா கர்த்தாவே, அவங்க வேலை செய்யும் போது இருக்கட்டும், அவங்க வீட்டுல தனிமையா இருக்கும் போது இருக்கட்டும், அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டு ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் இருக்கணும் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் கட்டளையிடுகிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும், எங்க சபையின் குடும்பங்களே ஒவ்வொருவரும் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகளுமாக சந்தோஷத்தோடு ஜீவிக்க தேவன் கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, எங்க நாட்கள் எல்லாம் புல்லுக்கு ஒப்பா இருக்கு, பூவுக்கு ஒப்பா இருக்கு. காற்று அது மேல பட்ட உடனே அதுல இருந்த இடமே தெரியாம போயிடும். ஆனால் நீர் எங்களுக்கு கிருபையாய் ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்தீரே. அந்த குடும்பத்தை ஒவ்வொருவரும் நேசிக்க ருசிக்க ஆண்டவரே அப்பா அப்பா கர்த்தாவே, நாங்கள் அந்த குடும்பத்திலே அந்த கணவன் மனைவி பிள்ளைகளுமாக ஐக்கியமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை அப்பா உயர்த்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அது ஒரு குட்டி பரலோகமாய் மாறணும். ஒவ்வொரு வீட்டுகளும் ஒவ்வொரு குட்டி பரலோகமாய் மாறணும் ஆண்டவரே. சபைகள் அடைக்கப்பட்டாலும், எங்க சபை அடைக்கப்பட்டாலும், ஒவ்வொருடைய இருதயமும் ஆண்டவரே ஒரு சபையாய் மாற்றிருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க கர்த்தா வீடுகள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யமா, கர்த்தருடைய அப்பா குட்டி பரலோகமா நீங்க மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜப தூபங்கள் எங்க வீடுகளுக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை அசிக்கிறவர்களாக நாங்க மாறிக்கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை எங்க குடும்பங்களிலே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்க குடும்பங்களிலே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க சபைகளின் குடும்பங்களிலே செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய படிப்பில நீ அற்புதம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோர்களாக எங்களை ஒரு ஞானத்தால் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்துல அப்பா மனமகிழ்ச்சியோடு, பேரின்பத்தோடு, ஆனந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்க விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே, இதை நாங்க விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த கிருபையை நாங்க ஒருபோது விட்டுவிடக் கூடாது. கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை ஒருபோது நாங்க இழந்துடக்கூடாது அப்பா. இந்த ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாக நாங்க அப்பா கனமடைய தேவன் எங்களை உயர்த்தி வைத்த எல்லா நிலைகளையும் எண்ணி நாங்க துதிக்கிறோம்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, இந்த ஆசீர்வாதம் நாங்க மாத்திரம் அனுபவிக்க கூடாது ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கணும். எங்க தேசத்தின் ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான வியாகுலங்கள் எல்லாம் நீக்கி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறீரே. எங்க தேசத்துல காணப்படுகிற விசேஷமாக இந்தியால, யூகேல, உலகம் எங்கும் இருக்கிற ஆண்டவரே நாடுகளில COVID-19 ஆண்டவரே தாக்கத்தை உண்டாக்குகிறது. யூகேல செகண்ட் வேவ் வருமோன்னு பயப்படுறாங்க. யூகேல ஒரு செகண்ட் வேவ் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. ஆனா கர்த்தர் நீர் இதை முதற்கொண்டு நீதியின் சூரியன் மேல உதிக்கணும்னு சொன்னீங்களே. உன் துக்கத்து நாட்கள் முடிந்து போயிட்டுன்னு சொன்னீங்களே. உன் துக்க நாட்கள் முன்கி போயிட்டுன்னு சொன்னீங்களே. உண்மைதாப்பா, எங்க துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. ஜனங்கள்லாம் அப்பா ஹாலிடேஸ் போறாங்க. ஒரு ஸ்பிரிட் வரக்கூடாதப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். நீர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த நேரத்துல கவர்மெண்ட் அன்டிசைட் பண்ணிருக்கிறது நீங்க அறிவீங்க. செகண்ட் வேவ் வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க உலக தேசங்களில. ஆனாலும் நாங்க நம்புவது உங்களை மாத்திரம் தான். நாங்க உங்களை மாத்திரம் தான் நம்புறோம். உங்களை மாத்திரம் தான் நம்புறோம். வேற யாருமே எங்களுக்கு தெரியாதப்பா. வேற யாருப்பா எங்களுக்கு தெரியும்? வேற யாருப்பா நாங்க நம்புவோம்? நாங்க வேற யார் இடத்துல போக முடியும்? உங்களை மாத்திரம் தான் நம்புறோம். எங்க தேசத்துல செகண்ட் வேவ் வரக்கூடாதப்பா. செகண்ட் வேவ் வரவே கூடாதப்பா. ப்ளீஸ் மனம் இறங்கி ஒரே ஒரு அற்புதம் செய்யுங்க. ப்ளீஸ் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல எத்தனை ஒரு விதமான நெருக்கம், தேசத்துல எத்தனை விதமான நெருக்கம். மனம் இறங்குங்கப்பா. நீங்க மனம் இறங்குங்கன்னு சொல்லுகிறோம் ஆண்டவர். மனம் இறங்குங்கப்பா.
இந்திய தேசத்துல மனம் இறங்குங்கப்பா, இந்திய தேசத்துக்கு மனம் இறங்குங்க. ஒரு பக்கம் அப்பா மழைன்னு அப்பா மும்பை நகரம் இல்ல எத்தனை தேசங்கள் அப்பா, எத்தனை மாநிலங்கள் தத்தளிக்குது. கேரளால ஆண்டவரே அந்த ஏர்கிராஃப்ட் விபத்து அப்பா, மூணார்ன அப்பா அதே கேரளா மாநிலத்துல அநேக குடும்பங்கள் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க நிலச்சரிவில், இந்த லேண்ட்ஸ்லைட்ல. அப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, நீலகிரியில அப்பா ஒரு பெரிய அசைவு இல்ல அப்பா, நிலங்கள் அப்பா எல்லாம் சரிவா ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மழையினால். ஒரு பக்கம் மும்பை நீரினால தத்தளிக்கிறது. அந்த தேசங்கள் இந்த இடத்துல எல்லாம் மன்னிப்பீராக மன்னிப்பீராக, மனம் இறங்குங்கன்னு சொல்லிக்கிறோம். மனம் இறங்குங்க, மனம் இறங்க, பிளீஸ் 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 பா, மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. என் தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா, என் தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா, என் தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா, என் இந்திய தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா, என் இந்திய தேசத்து மேல மனம் இறங்குங்கன்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு பக்கம் இந்த இயற்கை சீற்றங்கள், இன்னொரு பக்கம் கொரோனா ஆண்டவரே, தேசமே கலங்கி நிற்கு, தேசமே தத்தளிக்குது அப்பா, தேசமே பயந்து இருக்கு. பிளீஸ் பா, பிளீஸ் பா, பிளீஸ் பா, மனமிறங்கி இந்த COVID-19 மாற்றி போடுங்க அப்பா. அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டோ டெத் ரேட்டோ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகவே கூடாது, இன்க்ரீஸ் ஆகவே கூடாது, இன்க்ரீஸ் ஆகவே கூடாது, இன்க்ரீஸ் ஆகவே கூடாது. மனமிறங்கி அற்புதம் செய்கிறவரா இருக்கிறீரே, என் மனமிறங்கி அற்புதம் செய்கிறவரா இருக்கிறீங்க. நீங்க மனமிறங்கி அற்புதம் செய்கிறவரா இருக்கீங்களா? ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீ சொல்ல ஆகும், கட்டளைட்டால் நிற்கும். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளா மாறிடும், இந்த சூழ்நிலை எல்லாம் தலைகளா மாறிடும். என் தேசத்துக்கு விடுதலை உண்டாகும், என் தேசத்துக்கு விடுதலை உண்டாகும், என் தேசத்துக்கு விடுதலை உண்டாகும், என் தேசத்துக்கு விடுதலை உண்டாகும். என் ஜனங்கள் எல்லாம் பாவம்ப்பா, என் ஜனங்கள் எல்லாம் பாவம்ப்பா. அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனா ஆண்டவர் சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனா மினிமம் ஒரு 2 lakhs இந்த COVID-19க்கு தலைவலிட்டு போனா போதும், மினிமம் 2 lakhs அப்பா. ஏப்பா இந்த தேசம் இப்படி சீரழிகிறது ஆண்டவரே. மனம் இறங்கி அற்புதம் செய்யுங்கப்பா, மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்க, என் இந்திய தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், சூழ்நிலைகள் தலைகளா மாறிடும், சூழ்நிலைகள் தலைகளா மாறிடும், சூழ்நிலைகள் தலைகளா மாறிடும். ஒரே ஒரு வார்த்தை, எங்க தேசத்துல காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இந்திய தேசத்துல காணப்படுகிற எல்லா சாபங்கள் மறைவதாக, மறைவதாக, மறையட்டும், 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 இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், என் ஜீவனுள்ள நாமத்தில் மறையட்டும், அந்த திரியேக தேவ நாமத்தினால மறையட்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் அற்புதம் செஞ்சிருக்க, பிளீஸ் அற்புதம் செய்யுங்க. மனம் இறங்கி என் தேசத்தை நீங்க ஆசீர்வதின்னு சொல்லி செபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளை நினைவு கூறுகிறோம். US, UK, இட்டலி, ஸ்பெயின், இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய அப்பா அசைவை உண்டு பண்ணீங்க. இதெல்லாம் மனம் திரும்பணும், இந்த தேசங்கள் எல்லாம் மனம் திரும்பணும், இந்த தேசங்கள் எல்லாம் மனம் திரும்பணும். தேசத்துக்கு கர்த்தருக்கு விரோதமான செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் மறையணும்னு சொல்லி செபிக்கிறோம், மன்னிக்கப்படணும்னு சொல்லி செபிக்கிறோம். பாவங்கள் வரக்கூடாது, சாபங்கள் வரக்கூடாது, துர்க்காரியங்கள் நடக்கூடாது. நீங்க மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுகிறோம். பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு தேசங்களில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பான்னு சொல்லுகிறோம். ஆண்டவர் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவர். இது வரைக்கும் நீங்க நடத்தி வந்த எல்லா நிலைகளை இனி நாங்க துதிக்கிறோம். ஏழை ஜனங்களை நினைவு கூறுகிறோம், திக்கற்ற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம், உதவிகளை நினைவு கூறுகிறோம், ஆதரவற்ற அநாதைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்போ ஏசப்பா நீங்க சிலுவையில் அன்றே செய்து முடிச்சிட்டீங்க, அதனாலதான் எங்களை ஒரு ஏற்பு கருவியாக ஏற்படுத்திருக்கீங்க. அவர்களை தாங்க, அவர்களுக்கு உதவி செய்ய
கிறிஸ்தவராகிய எங்களை நாங்கள் முன் வரணும்ப்பா. எங்களுக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நிற்காதபடி ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அப்பா தன்னால் என்றதை இந்த ஏழை பிள்ளைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவிகளுக்கு உதவி செய்கிறவர்களாக மாறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த நேரத்தில் ஒரு மனமாற்றத்தை தருவீராக. எங்கள் தேசத்துக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. எங்கள் யூகேக்கு செகண்டரி வராதபடி பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் சபையில் ஆசீர்வாதம் கடந்து வரணும். சபை ஜனங்கள் எல்லாம் ஏகோபித்து ஆராதிக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் லாக்டவுன் பண்ணிச்சு நாங்கள் உங்களுடைய சபைக்குள்ளே போகும்போது ஒரு மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப வேளையில அப்பா ஜெபத்தை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா அப்பா மேன்மையும், மாட்சிமையும் எங்க சபைகளில், எங்க சபையில உண்டாக கடவுதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்க தேசத்து மேல உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உலக நாடுகள் மேல இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு நீர் சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு நீர் சகலத்தையும், உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றோ, உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றோ, இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னான நான், இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னான நான், என்றும் நன்றியுடன் துதிப்பேன், என்றும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன், நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட தந்தேன் என்னை நடத்திடுவேன், உம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட தந்தேன் என்னை நடத்திடுவேன். இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னான நான், இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னான நான், என்றும் நன்றியுடன் துதிப்பேன், என்றும் நன்றியுடன் துதிப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினால நான் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக நாமே ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள ஆண்டவரே, தயவுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா உங்களுடைய மகிமையான வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் தந்த வார்த்தைகள் இந்த நாளிலும் அப்பா தேவ ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியாய், அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக, சீர்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் இந்த நாளின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தான் உமக்கு சமூகத்தில் பிரியாக இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீதாமே இந்த வார்த்தையின் மூலமாய்
தேவனை மகிமைப்படுத்தும்படி அந்த வார்த்தையின் மூலமாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பின் பெயர் பிரயாசப்படுங்கள், ஒர்க் அவுட். இதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு இணைந்து வேதம் இருப்பவர்கள் தயவுசெய்து என்னோடு இணைந்து வாசிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஏற்கனவே வேதத்தில் வாசித்திருப்பீர்கள், அதை தியானித்திருப்பீர்கள். ஏசாவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என்னவென்றால், அவன் தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணினான். தனக்கு ஆண்டவர் தந்த மகிமையான அந்த பொக்கிஷத்தை அவன் இழந்து போனான். அதனால் அவன் சீர்கட்டவன் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையான வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போது தேவனுடைய மகிமையான அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை ஆண்டவர் ஏசாவுக்கு கொடுத்தார். அதனுடைய மகிமையும் அதனுடைய உண்மையான தன்மையும் அதனுடைய மேன்மையும் உணராதபடி ஏசா தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். அதை அவன் அலட்சியம் செய்தான். அதிலே அவன் அசட்டியாய் இருந்தான். இதனால் அவன் சீர்கட்டவன் என்ற ஒரு பெயரையும் அவன் பெற்றுக்கொண்டான். அப்படி என்றால் ஏசா எப்படியாக தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனான் என்பதை குறித்து நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக அந்த வசனங்களை மீண்டுமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29-34 நம்ம வாசிக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஆதியாகமம் 25:29-34. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோப்பு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்போது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழை நான் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. அப்போது யாக்கோப்பு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான். அப்போது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்பு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்போது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடியாய் ஆண்டவர் தாமே அவனுக்கு ஒரு மகிமையான ஒரு அபிஷேகத்தை, மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு ஆண்டவர் தந்திருந்தார். அந்த ஏசாவுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த மகிமையான காரியத்தை அவன் உணராதபடி என்ன செய்தான், தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை தன் சகோதரனுக்கு அவன் விற்று போட்டான். அவனுடைய சூழ்நிலையை நாம் சற்று யோசனை பண்ணி பார்ப்போம். அவன் என்ன செய்கிறான், வெளியிலிருந்து களைத்து வருகிறான், இளைத்து வருகிறான். அவன் மிகவும் பசியோடு வருகிறான். வீட்டுக்குள்ளாய் நுழையும் போது தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோப் அந்த இடத்துல ஒரு கூழை தயாரித்து கொண்டிருந்தான். சிவப்பு கலமான கூழை அவன் தயாரித்து கொண்டிருந்ததை பார்த்த உடனே அவனுக்கு மிகவும் பசி அதிகமானது. அவனுக்கு அந்த நேரத்தில் தன் பசி ஆற வேண்டும், தன் பசி தீர வேண்டும், இதிலே அவன் நோக்கமாக இருந்தான். அதனால் அவன் போய் தன்னுடைய சகோதரனை கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் இந்த கூழை குடிக்க, அந்த சிவப்பான கூழை எனக்கு கொஞ்சம் தா என்று சொல்லும்போது அந்த சகோதரனுக்கு ஏசாவிடம் ஆண்டவர் தந்த அந்த மகிமையான புத்திர அதாவது சிரேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அது தனக்கு கிடைக்காது என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். அதை அவனிடத்தில் எப்படியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழியில் என்ன செய்யறான், தந்திரமான முறையில் அவனை கேட்க, நான் உனக்கு கூழ் தருகிறேன், அதற்கு முன்பாக உன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று சொல்லி அவனுடைய தந்திரமான முறையில் பேசி அவனிடத்தில் ஆணையை பெற்றுக்கொண்டு அதை அவன் வாங்கி கொண்டான். ஆனால் அந்த ஏசா தன்னுடைய மனதெல்லாம், தன்னுடைய நினைவெல்லாம் அந்த கூழை குடிப்பதிலும் தன்னுடைய பசி ஆறுவதிலும் தன் மனதை அவன் செலுத்தி கொண்டிருந்தானே தவிர
ஆண்டவர் தந்த மகிமையான அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெரிதாக கருதவே இல்லை. அதனால் அது என்ன செய்தான், அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே ஏசா பிறகு என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 36 38 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் எழுதியிருக்க அந்த வார்த்தையின்படியாக நம்ம இந்த இடத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 27 36 38 வரையிலும். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப்பு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோ 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லோரையும் அவனுக்கு ஊழியக்காராக கொடுத்து அவனை தியானத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்போது என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னை ஆசீர்வாதம் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். அப்போது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியில் சாரத்தோடும் உயர வானத்தில் இறங்கும் பனியை போலும் இருக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, ஏசா தான் விற்று போட்ட அந்த சிரேஷ்ட பாகத்தை நினைத்து அவன் அழுதான். ஆசீர்வாதத்தை விரும்பி அவனால் மீண்டுமாய் பெற முடியாதபடி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்பட்டான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்களை மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு அபிஷேகத்தை, ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளாய் தந்திருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தை, அப்படி மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், விலையேறப்பட்ட ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நமக்குள்ளாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு ஒரு சாதாரணமாக நம்மிடத்தில் வந்ததில்லை. பரிசுத்த தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அவர் மூலமாய் நம்மை ரட்சித்தார். பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் அந்தகாரத்திலும் வாழ்ந்த நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவர் மீட்டெடுத்தார். நம் பாவங்களுக்காக சாபங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாவருக்கும் அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் எப்படியாய் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வாசிக்கிறோம். இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளாய் ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெரிய வெகுமதி. இந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த மகிமையான இந்த அபிஷேகத்தை, மகிமையான இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஏசாவை போல நாம் இழந்து போகக்கூடாது. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த மகிமையான அந்த ரட்சிப்பை நாம் எப்படியாய் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதனால நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிப்பை குறித்து நாம் அநேக சமயங்களில் அலட்சியமாக இருந்து விடுகிறோம். ரட்சிப்பினுடைய மேன்மை குறித்து நாம் உணராமல் இருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக ரட்சித்தார் என்ற முக்கியமான காரியத்தை நாம் உணராமல் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நிச்சயமாய் தப்பித்துக் கொள்ள முடியாது. யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை தன் உள்ளத்தில் வைத்து தன் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துகிறார்களோ, அவர்களால் மட்டும்தான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கும், எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆண்டவருடைய மகிமையான அந்த வருகையின் போது ஆண்டவர் தன்னுடைய வருகையை யாரை எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பை
தனக்குள்ளாய் நிலைத்திருக்கிறவளை அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதில் மட்டும்தான் ஆண்டவர் தன்னுடைய வருகையில எடுத்துக்கொள்வார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் உண்மையான ஒரு சத்தியம் என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசா தன்னுடைய பசிக்காக, பசியினுடைய கொடுமைக்காக, அந்த பசி போக்க வேண்டும் ஒரு காரியத்துக்காக அவனுக்குள்ளாய் தந்திருந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். அதை அலட்சியம் பண்ணினான் போல நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்கிற காரியம் என்னவென்றால், நமக்குள்ளாய் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த மகிமையான ரட்சிப்பின் மகிமையை உணர்ந்து, அதனுடைய மேன்மையை உணர்ந்து தேவ பிள்ளைகள் அதை சரியானபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியான அந்த நாளில் நம்மளோடு இடைப்படுகிறார் என்பதை தேவ பிள்ளைகள் மறக்கக்கூடாது. அப்போ அந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் இருக்கிற அந்த மகிமையான ரட்சிப்பை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கும் ஆண்டவர் அநேக வழிமுறைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதுதான் என்னுடைய செய்தியுடைய தலைப்பின் பெயர், பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி நான் வைத்தேன். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் நம்ம கையில் ஒரு மகிமையான பொக்கிஷத்தை, மகிமையான ஒரு ரட்சிப்பை நமக்குள்ளாய் ஆண்டவர் தந்து விட்டிருக்கிறார். அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது. அந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்றும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். அதற்காக நாம் மிகவும் அந்த காரியத்தில் நாம் மிகவும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளும்படியாய், அது எந்த விதத்தில் அழிக்கும்படியாய், அந்த ரட்சிப்பிலிருந்து நாம் எப்படியாவது நாம் கீழே விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி சாத்தானானவன் பல வழிகளிலே, பல ரூபங்களிலே நம்மை நோக்கி நம்ம அந்த ரட்சிப்பிலிருந்து விலகி போக வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமான முறையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் சொல்கிற காரியம் என்னென்றால், நமக்குள்ளாய் இருக்கின்ற அந்த மகிமையான ரட்சிப்பை எந்த விதத்திலும் நாம் இழந்து போகாதபடி நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது, அதாவது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சொல்கிறான். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? தெளிந்த புத்தர்களாய் காணப்பட வேண்டும், விழித்திருந்து காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டியாய் சொல்கிறது, எச்சரிப்பை சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த சத்துருடைய தந்திரமான காரியங்களுக்கு, கெர்ச்சிக்கிற அந்த சிங்கத்துக்கு, அந்த வகை தேடுகிற அவனுக்கு நாம் எந்த விதத்திலும் நம்முடைய ரட்சிப்பை பறிகொடுத்து விடாதபடி தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியோடு விழித்திருந்து நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, நம்ம அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முக்கியமாக ஆதாரமாக வைத்துக் கொள்கிற காரியம் என்னென்ன? ஆண்டவருடைய வசனங்கள். ஆண்டவர் வசனங்களை தினமும் நாம் வாசிக்கிறோம். அநேக விதமான மகிமையான செய்திகளை நாம் கேட்கிறோம், பல வழிகளை நாம் கேட்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டு அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை நாமே இந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். காரணம் என்னென்றால், வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது, வார்த்தையில் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, வார்த்தை தான் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பை தரக்கூடியது. ஏனென்றால் வார்த்தையில அத்தனை பெரிய மகத்துவமுள்ள ஒரு சக்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவை வார்த்தையை வாசிக்கிற நாம் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் பெருகிக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்குள்ளாய் ஒரு பெரிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை என்பது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அந்த வார்த்தையிலே நம்மை நாமே எல்லா விதத்திலும் நமக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. பாருங்க, அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்முடைய ரட்சிப்பை நம்மை திருடும்படியாய், நம் ரட்சிப்பை அழிக்கும்படியாய் அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதை தேவ பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது சத்ருவான் எப்படியெல்லாம் தந்திரமான முறையில நம்மை விழத்தள்ள வேண்டும் என்று வகை தேடுகிறான் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முக்கியமாய் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறார்.
நாம் அனைவரும் வாழுகிற இடம் எங்கே என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு அநேக விதமான காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிராக வருகிறது என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, நாம் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்றால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்திலே அன்பு கூற மாட்டார்கள். அப்படி அன்பு கூர்ந்தால் அவரிடத்துல பிதானுடைய அன்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். அப்ப அவருடைய அன்பு இல்லை என்று சொன்னால் தேவனுடைய அன்பு என்ன? அவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு தான். அப்படி என்று சொன்னால் நமக்குள்ளாய் தேவனுடைய ரட்சிப்பு இல்லை என்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை முற்றிலுமாய் நம்மை திசை திருப்புகிற காரியங்கள் என்பது தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகளாய் இந்த நாள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உலகத்தினுடைய மேன்மைக்காக, உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களுக்காக, உலகத்தினுடைய உயர்வுகளுக்காக அநேக சமயம் என்ன செய்கிறார்கள்? உலகத்தின் மேல் தங்களுடைய இருதயத்தை செலுத்தி விடுகிறார்கள். அப்படி நாம் செலுத்தும் போது நமக்குள்ளாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், நமக்குள்ளாய் இருக்கிற அந்த ரட்சிப்பு நாம் இழந்து விடுகிறோம். நமக்குள்ளாய் இருக்கின்ற அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை நாம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம். நமக்குள்ளாய் ஆண்டவர் தந்துகிற அந்த மகிமையான பொக்கிஷத்தை சாத்தான் திருடுவதற்கு நாமளே வழிகளை உண்டாக்கி விடுகிறோம் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மார்க் 8:36 நீங்கள் வாசிக்கும் போது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் நம் இந்த உலகம் முழுவதுமாய் நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனாய் இருக்கிற அந்த ஆத்மாவை, அந்த ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் இல்லை. அப்படி என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பை நாம் எந்த விதத்திலேயாவது நம்ம இழந்து போனால் அதனால் நமக்கு எந்த விதமான லாபம் இல்லை. அது நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்பதை ஆவியான அந்த நாளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த காரியத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ நாம மகிமைப்படும்படியாய் நாம் அதற்காக ஆண்டு சமூகத்தில் நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டாம், நம்ம ரட்சிப்போ எந்த விதத்திலும் நம்மை விட்டு போகாதபடி அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நாம் எல்லாவற்றிலும் நம்முடைய இருதயத்தை அதற்கு நேராய் திருப்ப வேண்டும். எப்போதும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதிக பயத்தோடும், பிலிப்பியர் 2:12 நீங்கள் வாசிக்கும் போது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாய் ஆவியானவர் சொல்கிற காரியத்தில் நாம் மிகவும் நம்ம இருதயத்தை நாம் அதற்கு நேராய் திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த பிரயாசப்படாதபடி, எந்த பிரயாசம் இல்லாமல் நம்மளால் பரலோகம் செல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய ரட்சிப்பை நாம் சரியானபடி காத்து கொள்ளும்போது, சரியான இந்த ரட்சிப்புக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும்போது அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு செல்ல முடியும். அப்போதுதான் நாம் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகம் செல்வது என்பது ஒரு எளிதான காரியமே அல்ல. அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், அதற்காக நாம் எல்லாவற்றிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டுமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று நம்மளுடைய அந்த ரட்சிப்பை அவன் சத்துருவானவன் திருடக்கூடிய வழிமுறைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அழகாக உணர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் நாம் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், பிலிப்பியர் 2:2 நீங்கள் வாசிக்கும் போது, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். அப்போ நம்முடைய ரட்சிப்பு நமக்குள்ளாய் அது நிலைத்திருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு எந்த விதத்திலும் அது அசைக்கப்படக்கூடாது என்று சொன்னால் நம்மெல்லாம் எப்படியா இருக்க வேண்டும்னா, இணைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனதோடு நாம் இணைந்து ஒன்றையே சிந்தித்து கொண்டு நம்முடைய சிந்தனை எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அதற்கு நமக்குள்ளாய் தேவை ஒரு மனம்.
அந்த ஒரு மனம் எப்படி உண்டாகும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பின் மூலமாக தான் அதை உருவாக்க முடியும். அப்போ அந்த ஒரு மனம் இல்லாது போவதற்கு காரணம் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ரட்சிப்பினுடைய காரியங்கள் சரிவராமல் நாம் பராமரிப்பதில்லை. சரிவராமல் அந்த காரியத்தை நாம் சரியானபடி நாம் என்ன செய்வோம், அதை பிரயாசப்பட்டு அதில் உள்ள குறைகளை நாம் நீக்குவதில்லை. நாம் அந்த ரட்சிப்பை நாம் எந்த விதத்திலேயாவது நாம் பிரயாசப்பட்டு அந்த ரட்சிப்பை சரியான வழியிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடுகள் உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இத்தகைய சுவாபத்தோடு யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு எப்போதுமே உறுதியாக இருக்கும். அவர்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு எப்போதுமே அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ரட்சிப்பு எப்போவுமே எல்லாவற்றிலும் அது ஒரு சுகமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு மனத்தை கெடுக்கிற காரியத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் செலுத்தக்கூடாது. ஒரு மனம் இல்லாமல் போவதற்கு காரணம் அநேக சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா மற்றவர்களுடைய குறைகளை காண்கிறோம், மற்றவர்கள் நம்ம மீது குறைகளை சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நாம் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம், கர்த்தருடைய சுவாபம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபம் நமக்குள்ளாய் இருக்கும்போது தான் அந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் அது ஒரு வளமாக இருக்கும், அது ஹெல்த்தியாய் காணப்படும். அப்போ அதுக்கு ஆண்டவர் வழி சொல்கிறார், அப்படி நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு ஹெல்த்தியாக இருக்க வேண்டும், அது எல்லாவற்றிலும் அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு இருக்கிற குறைபாடுகள் உண்டானால் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற சுவாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சுவாபத்தின் மூலமாய் நம்முடைய ரட்சிப்பு நமக்குள்ளாய் எப்போதுமே அது நிலைத்திருக்கும், அது உறுதியாக இருக்கும், நமக்குள்ளாய் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அநேக சமயங்களில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் செய்கின்ற ஊழியங்களை குறித்தும் ஆவியான அந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். நாம் செய்கிற ஊழியம் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிக்கும் போது, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். நாம் செய்கிற ஊழியம் பார்வைக்கு செய்கிற ஊழியமாய் இருக்கிறதா, இல்லை என்றால் தேவனுக்கு பயப்படுகிற ஊழியமாய் கபடில்லாத இருதயத்தோடு செய்கிற ஊழியமாய் இருக்கிறதா என்பதை நாமே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அநேகர் இந்த நாளில் பார்க்கும்போது தங்களுடைய பெயர் பிரஸ்தாபங்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள், தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளும்படியாக ஊழியம் செய்கிறார்கள். சில சமயங்களில் தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தும்படியாக ஊழியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பார்வைக்காக நீ ஊழியம் செய்யாதே, பயத்தோடும் கபடமில்லாத இருதயத்தோடு நீ ஊழியம் செய். அப்படி நீ ஊழியம் செய்யும்போது மட்டும்தான், பயத்தோடும் கபடலா இருதயத்தோடு நீ ஊழியம் செய்யும்போது தான் உனக்குள்ளாய் இருக்கின்ற அந்த ரட்சிப்பு, எனக்குள்ளாய் இருக்கிற அந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் அது சரியாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் நமக்கு பலத்தை தரும்படியாய் அனுதினம் இதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க, நமக்கு ஆண்டவருக்கு பயத்தோடும் கவலையில்லாத மனசோடு இந்த ஊழியத்தை நாம் செய்யும் போது அதன் மூலமாய் நம்முடைய ரட்சிப்பு எல்லாவற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த காரியத்தில் அநேக சமயங்களில் நம்ம சத்துருவான திசை திருப்புகிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதபடி ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் மனுஷனுக்காக ஊழியம் செய்யும்படியாக என்ன செய்கிறார்கள், அந்த சத்துருவான் நம்முடைய மனக்கண்களை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை திருப்பி விடுகிறார். இதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்குள்ளாய் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு பாதுகாப்பாக இருக்கும், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது முச்சமாக நமக்கு ஒரு உறுதியை தரும் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த ஒரு காரியம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. முறுமுறுக்கிற காரியங்கள், தர்க்கிக்கிற காரியங்கள் என்று சொன்னால் ஆர்கியூமெண்ட் பண்ணுற காரியங்கள், முறுமுறுப்பான சில காரியங்களை நம்ம சில சமயங்களில் நமக்கு வெளிப்படையாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். சில சமயங்களில் மனதுக்குள்ளே அந்த முறுமுறுப்பு காணப்படும்.
இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. இது என்னன்னா நமக்குள்ளாய் இருக்கிற அந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் சரியில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார். உதாரணத்துக்காக நான் சொல்ல வேண்டும் என்றால் என்னாகும் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசினார்கள். இங்கே அப்பமும் தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள் என்பதை நம்ம இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல அந்த ஜனங்கள் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் தேவ தூதர்கள் உண்ணும் மன்னாவினால் அவர்களை போஷித்தார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான மன்னாவை இந்த மக்களுக்கு ஆண்டவர் தந்தபோது கூட அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்பமும் தண்ணீரும் இல்லை, இந்த அப்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவன் தருகிற அந்த மகிமையான மன்னாவை அவர்கள் பெற்று அதன்படியாக வாழ்ந்த மக்கள் அந்த மன்னா அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் முறுமுறுக்கிற காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற அநேக விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லா விதமான உயர்வும், எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தாதபடி ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே நாம் நினைத்த காரியம் நமக்கு நடைபெறாவிட்டால் நாம் முறுமுறுக்கிறோம், நம் உள்ளத்திலே முறுமுறுக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஜெபத்தை நீ ஏன் கேட்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஆண்டவரை குறை சொல்லுகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் அதற்காக வருத்தப்பட்டு விடுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் அதனால் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஓடி போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இன்னும் பழைய காரியங்களை நினைக்காதபடி கிறிஸ்துக்குள்ளாய் நாம் புதியவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை எந்த விதத்திலும் இழந்து போகாதபடி அதை உறுதியாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்து நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ உலகத்திலே நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று ஆவியானவர்னால அதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் சாட்சிகளாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். நம்முடைய வார்த்தையில், நம்முடைய நடக்கையில், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் சாட்சியாக வாழாதபடி நம்மை தடுக்கிற அநேக காரியங்கள் உண்டு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நமக்கு சொல்கிறது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகவே உலகத்துக்கு உரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. உலகத்துக்குரியவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா உலகத்தின் காரியங்களை பேசுவார்கள், உலகத்தினுடைய மேன்மைகளை பேசுவார்கள், உலகத்தினுடைய பெருமைகளை பேசுவார்கள். உலகத்துக்குரிய காரியங்களான பொறாமை, எரிச்சல், வன்கண்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளாய் காணப்படும். அவரெல்லாம் உலகத்துக்குரிய மக்கள். நாம் உலகத்துக்குரிய மக்கள் அல்ல, நாம் தேவனுக்குரிய மக்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய செயலில் நமக்குள்ளாய் ஆண்டவர் தாம் தந்திருக்கிற அந்த மகிமையான ரட்சிப்பின் மூலமாய் கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும், விசுவாசமுள்ள வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து இவர்களுக்குள்ளாய் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. காரணம், ஆண்டவர் அவர்களுக்குள்ளாய் தந்திருக்க அந்த ரட்சிப்பு நிமித்தமாக இவர்கள் இப்படி தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற மக்களாய் அவர்கள் காணப்படான்னு சொல்லி நம்முடைய சாட்சியின் ஜீவத்தின் மூலமாய் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளை நாம் காணப்பட வேண்டும். அவை இந்த காரியத்தில் தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் பிரயாசப்படும் போது கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது நிமித்தமாக ஒரு அழகான மனவாட்டியாக மாற்றப்படுகிறோம். அப்போதுதான் நம்முடைய மனவாளன் வரும்போது
நம்முடைய காரியத்தை கண்டு என் ரூபவதியே, என் மனவாட்டியே என்று சொல்லி ஆண்டவன சிவன் நம்மை அழைத்து கொள்ள அவர் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம மணவாளனுக்கேற்ற ஒரு மனவாட்டியாய் நம்முடைய ரூபம் அழகுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ரட்சிப்பு சரியாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற ரட்சிப்பு அது உறுதியாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த ரட்சிப்பு எந்த விதத்திலும் அசைக்கப்படாதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வருகை மற்றும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு ஏதோ ஒரு நாள் வந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ முடியாது. அனுதினம் நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம் பாடுபட வேண்டும். அனுதினம் நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படியா செய்யும்போது மட்டும்தான் ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசலில் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆகவே ஜீவனுக்கு போகிற அந்த வாசல்ல, அந்த இடுக்கமான வாசல்ல, அந்த நெருக்கமான வாசலை உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு சரியாக இருக்கும்போது நிச்சயமாக அதற்குள்ளாய் நாம் சென்று பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு நாம் இணைந்து அவரை எப்போதும் ஆராதிக்கிற ஒரு மகிமையான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு உறுதியான எண்ணங்களோடு, உறுதியான ஒரு டிசிஷனோடு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அப்படியே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபிரேயர் 12:1 அதிகாரம் வாசிக்கும் போது, நமக்கு நியமித்திருக்க அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடப்படுவோம். அவர் விசுவாசத்தை காத்து கொண்டது போல நாமளும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் என்று சொல்லும்போது நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம். அப்படியே செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவரே, இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு நீர் தந்திருக்கிற மகிமையான அந்த அபிஷேகத்தை, மகிமையான அந்த ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களைப் போல ஆண்டவரே கர்த்தாவே, எந்த விதத்திலும் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மகிமையான அந்த ரட்சிப்பை நாங்கள் விற்று போடாதபடி, அதை குறித்து கவலையற்று நாங்கள் வாழ்ந்து விடாதபடி, அதை குறித்து நாங்கள் அசட்டை பண்ணாதபடி தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே அப்பா தெளிந்த புத்தியவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு உம்முடைய வருகை வரும்போது ஆண்டவரே நாங்கள் அழகான ஒரு மனவாட்டியாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாய் நீர் எங்களை ஏற்று உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக போவதே நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாம் முறித்து போடும். கர்த்தர் தாமே உம்முடைய இரத்த கோட்டைகளை எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. ஆமென்.